நான் என் பேர்ல எழுதி வச்சிருக்கிற 500 கோடி அதை நான் விட்டு கொடுத்துடுறேன். ஓகேயா? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நிஜமாவா? உங்க பங்கு 750 கோடி வேணாம்னு சொல்றீங்க? என்ன செய்ய சொல்றாங்க? அப்ப நமக்கு இப்ப 1250 கோடி. முன்ன விட எவ்வளவோ பெட்டர். தலைக்கு 250 கோடி அதிகமா கிடைக்கும். இவங்களுக்கு வேணா 250 கோடி சாதாரணமா இருக்கலாம். நான் விட்டு தர மாட்டேன். சரி, அப்படின்னா நீங்க கிளம்புங்க. நரேன் இரு, அவங்க பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரட்டும். பேஷன்ஸ். எடுத்தோம் கவுத்தோன்னு எங்களால முடிவு சொல்ல முடியாது. நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. We have to go to the hospital. ஏற்கனவே இப்போ உங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. Say yes or no. நீங்க நோ சொன்னீங்கனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. whatever it is. ஓகே, நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. சரி, அப்படியே செஞ்சு தொலைப்போம். அவங்க கிட்ட கன்வே பண்ணிரு. அந்த உயில் சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சுதா? ரதி குமாரராஜா பெரியப்பா பசங்கிட்ட பேசியிருக்கா. நாங்க கோர்ட்டுக்கும் போக மாட்டோம், கேஸும் போட மாட்டோம், சமாதானமா போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பாடி, இந்த பிரச்சனை என்ன ஆகுமோ ஏதாகுமோ இது கோர்ட் வரைக்கும் போயிடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் நல்ல விஷயம்தான். கோர்ட்டுக்கு போனா பணமும் நேரமும் தான் விரையும். நீ இப்படி சொல்ற, சில பேர் கோர்ட்டுக்கு போறது தானே பெருமையா நினைக்கிறாங்க. எங்க கேஸ் கோர்ட்ல 15 வருஷமா இழுத்துட்டு இருக்குன்னு மார்த்தட்டிக்கிற பணக்காரங்களை பல பேரை பாத்திருக்கேனே. அவ்வளவு பிடிவாதமா இருந்தவங்க எப்படி அவங்க சமாதானமா போறதுக்கு சம்மதிச்சாங்க? பெரியப்பாவுடைய வாரிசுங்க சும்மா ஒண்ணு சமாதானத்துக்கு ஒத்துக்கல. கோர்ட்டுக்கு போய் தோத்துட்டா அதனால வித்ட்ரா பண்ணிருப்பாங்க. அது மட்டும் காரணம் இல்ல. எனக்கு எழுதி வச்ச 500 கோடியில ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம். அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி வச்சதுலயும் 250 கோடி கொடுத்தா போதும், மீதியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ரதி விட்டு கொடுத்துட்டா. என்ன தைரியம்? ரதி எதுக்கு இவ்வளவு பெரிய தொகையை விட்டு கொடுத்தா? விட்டு கொடுக்கறதே அவளோட குணாதிசயம் ஆயிடுச்சு. நிச்சயம் முட்டாள்தனம். ஆனா இது புத்திசாலித்தனம் அப்படின்னு ரதி நினைக்கிறா. ஏற்கனவே அந்த உயில் போலியானது. நீங்க பெரியவரை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டீங்க, அவருக்கு மருந்து கொடுத்துட்டீங்கன்னு அவங்க என்னென்னமோ வாய்க்கு வந்தபடிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொத்துல பெரும் பங்கு ரத்திக்க போகுதுன்ற ஆத்திரத்துல அப்படி ஒரு சார்ஜ் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் போய் பயந்தா முடியுமா? இதை விட்டு கொடுத்ததுக்கு ரதிய பாராட்டுவாங்களா, பெருந்தன்மன் சொல்லுவாங்களா? நிச்சயமா உயில் ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் பயந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்னோட ஆப்ஷன் அதான். ரதி அவசரப்பட்டு முடிவெடுக்காம இருந்திருக்கலாம். நரேன் பக்கத்துல இருந்து கூட தடுக்கல. அதான் எனக்கும் என்ன புரியல. என்ன கேட்டா ரதி செஞ்சது நியாயம். நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பணம்? அந்த 250 கோடியாவது நமக்கு கிடைச்சா அதுவே போதும். அது மட்டும் எதுக்கு? அதையும் முழுசா விட்டு கொடுத்துட வேண்டியதானே. எதுக்கு இது காம்ப்ரமைஸ்? ஐயோ தேவி, சத்தம் போட்டு பேசாத. ரத்தி காதுல விழுந்துச்சுன்னா அந்த 250 கோடி அப்படியே தூக்கி கொடுத்துட்டு தியாகம் பண்ணிடுவான். இதுல ஒரு சௌரியமும் இருக்கு. கோர்ட்டு கேஸ்ன்னு போனா எத்தனை வருஷம் ஆகுமோ? நாம சமாதானமா போகிறதுனால பிரேம சீக்கிரம் விரட்ட முடியும். அந்த வகையில ரதியோட முடிவு ஓகே தானே? இந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டு செயல்பட்டாலே ரதி கைக்கு 250 கோடி வரத்துக்கு பல மாசம் ஆகும். எல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாமே. அதெல்லாம் வித்து ப்ராசீட்ஸ் கைக்கு வரத்துக்குள்ள பிரேமுக்கு இன்னும் வில்லன் சீன்ஸ் நிறைய பாக்கி இருக்கு. எப்படியோ அந்த 250 கோடி ரதி கைக்கு கிடைச்சு அத பிரேம் முகத்துல விட்டு எறிஞ்சு அவனை துரத்துனா சரி. ஹாய் பிரேம், நீ எப்ப வந்த? நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட சிஎஃப்ஓ போஸ்ட் போயிடுச்சு. வெண்ண வெட்டி ஆபீசரா சீட்டை தேய்ச்சிட்டு எதுக்கு உட்காரணும்? ஈவினிங் ஒரு தடவை போனா போதாதா? இனிமே உனக்கு அங்க போக வேண்டிய அவசியமே இருக்காது. எஸ், குமாரராஜா சார் எழுதின ஒரிஜினல் உயில் கிடைச்சிருச்சு. ரதி உனக்கு கொடுக்க வேண்டிய 250 crores கொடுத்துட்டு உன்னை வீட்டுக்கே அனுப்பிச்சிருவா.
ஷக்கிலா, உயிலோட ஒரிஜினல் காப்பி கிடைச்சிருக்கலாம். ஆனா உயில்ல இல்லாத வாரிசுக்கு 1000 கோடியா? இதுல ஏதோ கோல்மால் இருக்குன்னு சொல்லி அந்த உயிலோட ஒரிஜினல் வாரிசுங்க கோர்ட்டுக்கு போனா நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும் அவ்வளவு சீக்கிரமா? குமாரராஜா சார் வாரிசுங்க கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க பிரேம். போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பிரெயினை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். உன்னோட அந்த மூவ்க்கு ரதியோட பதில் மூவ், அதுவும் செக் அண்ட் மேட் வச்சுட்டா. எஸ் பிரேம், இதோட உன் ஆட்டம் க்ளோஸ். குமாரராஜா வாரிசுங்க அவளோட சமாதானம் ஆயிட்டாங்க. நோ, நெவர் நெவர் நெவர். எவ்வளவு ஒருத்திக்கு 1000 கோடியை விட்டு தர பெருந்தன்மை அவங்களுக்கு இல்ல. விட்டு தர மாட்டாங்க. அதனாலதான் ரதி பாரதி விட்டு கொடுத்துட்டா. என்ன சொல்ற? எஸ், எனக்கு 500 கோடி, ஹாஸ்பிட்டலுக்கு 500 கோடி, மொத்தம் 1000 கோடியில உங்க 3 பேருக்கும் 750 கோடி எழுதி வச்சிடுறேன். எனக்கு வெறும் 250 கோடி போதும்னு ரதி பாரதி சொல்லிட்டா. அதுக்கு அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க. சோ கூடிய சீக்கிரம் சாந்தி நிலையத்துல உன்னோட சீட் கிழிஞ்சிரும். சாந்தி நிலையத்தை விட்டு பிரேம், இங்க வந்துடு, இங்க டைரக்டர் ஆயிடு. வருவேன், இங்க வருவேன். ஆனா ரதி இங்க இல்லையே. ரதி இருக்கிற இடத்துலதான் பிரேம்குமார் இருப்பான். அவனை யாராலையும் துரத்த முடியாது. ஷக்கிலா, செக் அண்ட் மேட்டா இன்னும் ஆட்ட முடியலையே. இன்னும் நிறைய இருக்கு பாரு. Born for me, born for me. Happy birthday to Prem. Happy birthday to Prem. ரதி, இன்னைக்கு ஒரு ஜீனியஸோட பிறந்த நாள் இல்ல, ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரோட பிறந்த நாளும் இல்ல. ரதியின் உண்மையான அபிமானியின் பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே பிரேம் அப்படின்னு சொல்லிருக்கலாமே. இல்ல பிரேம், உன்னோட காதல் வாழ்க அப்படின்னு கை கொடுத்து சொல்லிருக்கலாமே. இல்ல அட்லீஸ்ட் கை தட்டி இருக்கலாமே. லேப்டாப் கை தட்டிடுச்சு. வாவ். முதல்ல கேக் எடுத்துட்டு வெளிய போ. அதான் நானும் சொல்றேன். வெளிய போ. அததான் நானும் சொல்றேன். நீ கேக் எடுத்துக்கோ, நான் வெளிய போறேன். ஒரு சின்ன பீஸ், எனக்காக ஒரு சின்ன பீஸ். எஸ். ப்ளீஸ் ரதி, ரதி, டேக் இட் ப்ளீஸ். ஒரு ஹாஃப் பீஸ் ப்ளீஸ் ரதி. அட்லீஸ்ட் ஒரு சின்ன 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 பீஸ் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். Oh, thank you Radhi. Thank you. I am very much pleased. Me too. புது புது அர்த்தங்கள் சினிமாவுல இதே மாதிரி ஒரு சீன் இருக்கு, ஞாபகம் இருக்கா? கோபத்துல ஹீரோயின் ஹீரோ மேல சாசு வீசினாலும் அவளுக்கு உள்ளூர ஒரு ஆசை இருக்கு. இப்படித்தான் பண்ணும். சாரியா. I'm sorry.
அந்த மாதிரி ஆசை உனக்கு ஏதாவது இருக்கா? வெளியே போட நாயே. போறேன் ரதி. என்னோட 250 கோடிய இதே மாதிரி என் முகத்துல வீசி எறிஞ்சிடு, நான் போறேன். என்ன பிரேம், இவளால எப்படி 250 கோடியை கொடுக்க முடியும்னு பாக்குறியா? அந்த தைரியம் தானே? குமாரராஜா வாரிசுங்கள்லாம் கோர்ட்டுக்கு போறாங்களே, அந்த கேஸ் எப்ப முடிஞ்சு இவ கைக்கு எப்ப பணம் வரும்? அந்த எண்ணம் தானே? நீ ஆசைப்படுறது எதுவும் நடக்காது. அவங்க கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. கூடிய சீக்கிரமே செட்டில் ஆகி பணம் என் கைக்கு வரும். அந்த நாள் நீ சாந்தி நிலையத்தை விட்டு வெளியேற நாள். நல்லா இருக்கு உன் கற்பனை. என்னுடைய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குட் லக். ராஸ்கல், அந்த மூஞ்சிக்கு பர்த்டே ஒரு கேடு. கேக் வெட்டி செலிப்ரேஷன் வேற. அவன் முகத்துல கேக்க வீசி எறிஞ்சதுதான் ஹைலைட். அதுக்கு அவன் ஒரு விளக்கம் கொடுத்தான் பாரு. ஓங்கி ஒண்ணு விடலான்னு இருந்துச்சு. செஞ்சிருக்கணும். நான் அங்க இல்லாம போயிட்டேனே. இருந்திருந்தா உன் கேபின்ல ஒரு கிரைம் சீன் நடந்திருக்கும். வாயில கெட்ட வார்த்தையா வருது. நினைச்ச நேரத்துல உள்ள வந்து தொந்தரவு பண்றான். ஸ்ட்ராங்கா 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் போடணும். போர்ட்ல இருந்து தொலைச்சிட்டானே, இல்லனா செய்யலாம். ஏன் கவலைப்படுற? அந்த 3 வாரிசுங்களையும் நாம எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டோம். கைக்கு 250 கோடி வந்து சேர்ந்ததும் அந்த பிரேம்க்கு மூடு விழா எடுத்துடலாம். அது தெரிஞ்சதா டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றான். ஆனா பணம் எப்ப கைக்கு வரும்னு தெரியல. ப்ராப்பர்ட்டிஸா வரும்போது உன் பேருக்கு மாத்தி எழுதணும். அதுல வாரிசுகள் சைன் பண்ணணும். அத கோர்ட் வேலிடிட்டி பண்ணணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்ன பண்றது? இவ்ளோ காலம் பொறுத்தோம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க வேண்டியதா? பாப்போம். ரொம்ப டார்ச்சர் ஜாஸ்தி ஆச்சுன்னா மாஃபியா கேங்க வச்சு கிட்னாப் பண்ணி ஏதாவது ஒரு ஐலாண்ட்ல 3 மாசம் காவல் வச்சிட வேண்டியதான். அப்புறம் சொத்து கைக்கு வந்ததும் திரும்ப கூட்டிட்டு வந்து தலையில சூட்கேஸ வச்சு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும். ஓகே, வா நம்ம டின்னர் சாப்பிடலாம். இன்னைக்கு டெசர்ட் இருக்கு. ஐஸ்கிரீம் இருக்கா? இருக்கு, ஆனா உனக்கு பிடிக்காதே. ஆனா இன்னைக்கு பிடிக்கும். ஏன்? ஐஸ்கிரீம உன் மூஞ்சில வீச போறேன். போறக்கி டாக்டர். வாடா டின்னர் சாப்பிடலாம். ஹலோ. ஆ, சரி சரி சரி, நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே. என்ன? ஏதோ ஒரு பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா. 75% பர்ன்ஸோட ஐசியூல இருக்கா. நான் கிளம்புறேன் நரேன். ஏய், வேற யாராவது அனுப்பலாம் இல்லையா? இல்ல நரேன், நான் தான் போகணும். நீயே டின்னர் போட்டு சாப்பிடுறியா? சரியா, வரேன். நான் சேஞ்ச் பண்ணிட்டு போகணும். ம், சரி. ஓம் விஷ்ணு பிரியாய நமஹ. ஓம் கணேஷாய நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஓம் கோவிந்தாய நமஹ. 250 கோடியை ரதிக்கு கொடுக்கறதா முடிவாயிடுச்சு. இருக்கிற பணத்தை வச்சு சந்தோஷப்பட வேண்டியதானே? ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு வேகத்துல 3 பேர் எஸ்ன்னு சொல்லிட்டோம். லண்டன்ல இருந்து என் பொண்டாட்டி போன் பண்ணி, நீனே பெரிய தான பிரபுவா, யார் பணத்தை தூக்கி யார் கொடுக்கறதுன்னு கத்துன்னு கத்துறா. என் பொண்டாட்டியும் அதே வயலிங் சொல்லதான். நீ என்ன பெரிய ராக் ஃபெல்லர்னு நினைப்பான்னு போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறா. என் ஹஸ்பண்டும் தான் என் மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாரு. நான் மாறினேன்னா என்ன? ஒரு ஆம்பளை பொம்பளை மனசை மாத்த முடியாது. ஆனா ஒரு பொம்பளை நினைச்சானா ஈஸியா ஆம்பளை மனசை மாத்திடலாம். பொண்டாட்டிக்கு பயந்த பசங்களா? கடைசி ஆசைன்னு அப்பா ஒரு உயில் எழுதி வச்சுட்டாரு. அது தப்போ ரைட்டோ, அதுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டாம்? இந்த பாருக்கா, அப்பா சுயநினைவோட இருந்து எழுதி இருந்தாருன்னா அதை மதிக்கலாம். இது ஜோடிக்கப்பட்ட உயில், அதான் அப்பட்டமா தெரியுதே. அந்த ரதி நைஸா பேசி அகப்பட்டதை சுருக்கலான்னு நினைக்கிறா.
அந்த நரேன் கோர்ட்ல மீட் பண்ணலான்னு சவால் விடுறான். அடுத்தவங்க சொத்துக்கு 2 பேரும் ஆளா பறக்குறாங்க. இவங்களுக்கே நாம கரிசனம் காட்டணும்? மாமனா மச்சானா? நான் அப்பா படத்துக்கு விலைக்கேத்தி சீட்டு போட்டு பார்த்தேன். உயில் பிரகாரம் நடக்கணும்னு உத்தரவு வந்துச்சு. மோரோவர் இத பத்தி நம்ம நிறைய பேசி தீத்தாச்சு. உங்க இஷ்டப்படி செய்யுங்கன்னு அவங்க கிட்ட கன்வேயும் பண்ணியாச்சு. இனிமே இது விவாதிக்கிறது வேஸ்ட். புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து சீக்கிரம் சொல்லுங்க நெருக்குனாங்க. அதான் அவசரத்துல எஸ்ன்னு சொன்னோம். வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தா எடுத்த முடிவு தப்புன்னு தோணுது. இதுல என்ன தப்பு? வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அப்படி கொடுத்தா அதை காப்பாத்தணும். 250 கோடியில என்ன ஆயிட போகுது? அதான் மீதி 750 கோடி இருக்குல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. என் பொண்டாட்டி கேட்கிற கேள்விக்கு எவன் பதில் சொல்றது? சொல்லுடா, எடுத்து சொல்லி புரிய வை. இந்த 750 கோடியே கடவுள் போட்ட பிச்சைன்னு எடுத்து சொல்லு. ரதிக்கு நாம பிச்சை போறோம்னு என் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கூடிய சீக்கிரம் ரதியை மீட் பண்ணி we take back our words ன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்போம். எங்க பாரு, மாலையே கீழே விழுந்துருச்சு. நீ என்ன சொன்ன? அப்பா முன்னாடி சீட்டு போட்டு பார்த்துட்டு உத்தரவு கொடுத்துட்டாருன்னு சொன்ன. இப்ப பாரு, மாலை கீழே விழுந்துருச்சு. இந்த சகுனத்தை நான் சொன்னதை அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாமா? கரெக்ட், அவன் சொல்றதான் கரெக்ட். இதெல்லாம் சுத்த மூட நம்பிக்கை. எதுக்கு நேர்ல போய் சொல்லிக்கிட்டு பேசாம போன்லயே கன்வே பண்ணிடலாம். நான் வரல, நீங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க. இந்த பார், 3 பேருமா சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். 3 பேருமே சேர்ந்து போய் கன்வே பண்ணிடுவோம். எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. அப்பாவோட உயில கொஞ்சமாச்சும் மதிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ, நாங்க மட்டும் கெட்ட பேர் வாங்கிக்கணும், அப்ப நீ நல்ல பேர் வாங்கிக்கணும்னு நினைக்கிறியா? அது என்ன எங்க கூட பிறந்துட்டு ரதி மேல உனக்கு ஒரு பச்சாதாபம்? இங்க பாரு, 250 கோடினா எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா உனக்கு? இட்ஸ் அவர் மணி காயத்ரி, அவர் மணி. ஹலோ, நாங்க 2 பேர் டிசைட் பண்ணிட்டோம். காயத்ரி தான் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறா. நீயே பேசு. ஏய், பேசு. ஹலோ. ஹலோ, காயத்ரி தான் பேசுறேன். நானும் ரகுவும் டிசைட் பண்ணிட்டோம். நான் என்ன பண்ண முடியும்? காயத்ரி தான் என்னமோ புலம்பிட்டு இருக்கா. நீயே பேசு. நீயே சொல்லு. குடு. ஹலோ, காயத்ரி தான் பேசுறேன். அப்படிங்களா? சரி. ஒரு நிமிஷம், நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க? என்ன விஷயம்? அக்கா, விஷயத்தை நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஆமா. என்ன பிரச்சனை? அக்கா, நீயே சொல்லிடு. அது வந்து ரதி பாரதி. சொல்லுங்க. என்ன அது வந்து இது வந்து 2 பேரும் பயந்து சொல்ல தயங்குறீங்க. உங்க பாருங்க டாக்டர், அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? 250 கோடி போதும், மீதி நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப நாங்க ஒரு அவசரத்துல ஒத்துக்கிட்டோம். அப்புறம் நாங்க யோசிச்சு பார்த்தோம். நாங்க அவசரப்பட்டது தப்புன்னு புரிஞ்சுது. எங்க அப்பா பணம் 250 கோடிய நாங்க எதுக்கு விட்டு தரணும்? அப்பா ஃபூலிஷா அவசரப்பட்டு அப்படி ஒரு உயில் எழுதிட்டாரு. அது அப்படியே ஏத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நான் அங்கிளோட வாரிசு ஆக முடியாததா? ஆனா அந்த 250 கோடி எனக்கு அவசியமா தேவைப்படுது. சாந்தி நிலையத்தோட கௌரவத்தை காப்பாத்த இந்த பணம் உதவும்னு நினைச்சேன். அதனாலதான் கேட்டேன். எங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை. அந்த வில் ரொம்ப அன்ஃபேர்னு உங்களுக்கு தெரியாதா? நீ நெல்லை கொண்டு வா, நான் உண்மையை கொண்டு வரேன். 2 பேரும் ஊதி திம்போன்ற மாதிரி இருக்கு. இனிமே இந்த முடிவை மாத்திக்கிற ஐடியா எங்களுக்கு இல்லைங்க. ₹1 கூட வெளியாளுக்கு போறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. This is our final stand.